எனக்கு ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. அதே போல் நாம் எல்லோரும் ஆவலோடு காத்துட்டு இருந்த வரலட்சுமி விரதமும் பௌர்ணமியும் சேர்ந்தே வந்திருக்கிறது. ரொம்பவே விசேஷமான நாள். அனைவருக்குமே ஹாப்பி வரலட்சுமி விரதம். இன்றைக்கி நான் காலையிலேயே 6 to 7 சுக்கிர உரையில் பால் பாயாசம் செய்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு காலையிலே மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யலாம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போயிட்டேன். கோவிலில் போயிட்டா சரியான கூட்டம். நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அம்மனை. இன்றைக்கி பால் குடம் எடுக்கிறாங்க. பால் குடம் எடுக்கிறதுக்காக நல்ல கோமாதாவை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அலங்காரம் பண்ணி வச்சு பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்தது கோவிலில். ரொம்ப திருப்தியாக நானும் அம்மனுக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வழிபாடும் பண்ணிவிட்டு வரும்போது நானும் தாம்பூலம் கொடுப்பேன். இன்றைக்கி சாயந்தரம் தான் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு தாம்பூலம் கொடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.